திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்குண்டான மார்ச் மாத பலனை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கண்ட சனியாக பிடிக்கப் போகிறார். அதே போல் பாருங்கள், அதே இடத்துல கேது இருக்குது. ஒன்று நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேது 1.5 வருட காலங்கள் அங்கே தான் இருப்பார். கடந்த 1.25 வருடங்களாக தடை, தாமதங்கள், மனவிரக்தி, குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட ஸ்பிரிச்சுவல் லைன், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருப்பார். நிறைய இறை வழிபாடு, தரிசனங்கள், சென்ற உடனே நல்ல ஒரு பாக்கியங்கள் கிடைத்தது, இதெல்லாமே கொடுத்துருப்பார். அது நீங்கள் யார், உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, நீங்கள் எங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான கோவில் என்ன, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் என்ன, நீங்கள் எங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கேது அங்கேருந்து கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ உங்கள் ராசி அதிபதி புதன், அவர் தான் 10ஆம் அதிபதி. தொழிலை கொடுக்கக்கூடியவரும் உங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவரும் புதன் தான். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய கேரக்டர் வைஸ் எல்லாமே இந்த புதன் தான் நிர்ணயிப்பார். அப்பேற்பட்ட அந்த புதன் இப்போ நீசம் பெற்று 7ல் இருக்கார். 7ஆம் இடங்கிறது பாதகாதிபதி, அந்த இடத்துலயே போய் நீசமாயிருக்கார். அப்போ கடந்த ஒரு மாத காலங்களாக தொழில பிரச்சனை, ரொம்ப மனக்குழப்பங்கள், என்ன பண்ணுறதுனே தெரியல, தற்கொலை எண்ணங்கள் கூட சிலருக்கு வந்திருக்கு போன மாத காலங்களில். அப்போது இப்படி இருக்கக்கூடிய அந்த புதன் இப்போ நீசமாகி தான் அங்கே இருக்கார். நீசமான வலு இல்லை, உங்களுக்கு மதிப்பு இல்லை, உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறத கடந்த மாதனுடைய பலன். இப்போ வக்ரம் ஆகிறார். அப்போது ஒரு கிரகம், ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்ச பலனை அடைந்தே தீரும். அப்போ இந்த மாதம் இந்த புதன் வக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, இழந்த செல்வங்களை மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, தொழிலில் வளர்ச்சி, தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள், இதெல்லாமே கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அப்போது போன மாதம் ரொம்ப டல்லாக இருந்திருக்கும், இந்த மாதம் ஓரளவுக்கு மூவ் பண்ணி வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே புதன் வக்கரமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வது நடந்தே தீரும். வக்ரமாக இல்லைன்னா ஓரளவுக்கு நடக்கும். வக்ரமாக இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட நல்ல பெயர் புகழோட நல்ல தொழில் வளர்ச்சி இதெல்லாமே கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. அடுத்தது சுக்கிரன். இது சுக்கிரன் யார் ஜாதகத்தில் 2 மற்றும் 9ஆம் அதிபதியாகி வக்ரம் பெறுகிறார். பொதுவாக நீச கிரகம் எப்படி வக்ரம் பெற்று உச்ச பலனை அடைந்ததோ அதே போல உச்ச கிரக வக்ரமான நீச பலன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உச்சகிரகம் வக்ரமாயி நீசம் பெறும் பொழுது அவர் யார், சுக்கிரன் யார் உங்களுக்கு 2 9ஆம் அதிபதி. பணம், பொருளாதாரம், தந்தை, பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு சுக்கிரன் தான் கொடுக்க போகிறார். அப்ப அந்த சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து நீசம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல கண்டிப்பாக ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சை மட்டும் ஒரு பேச்சு வெளியே விட்டுட்டீங்கன்னா அது பல மடங்கான இழப்புகள் உங்களுக்கு கொடுத்துரும். தேவையில்லாமல் பேசுறது உங்களையே அறியாமல் பேச வச்சிடும். பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் தான் பேசினேனா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். அப்போது 9ஆம் இடங்கிறது தந்தை இல்லையே, அப்போ தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்கிறது, தந்தையினுடைய கர்மா ஏதாவது கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி போய் 9ஆம் அதிபதியோடு சேருது. அப்போ 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகமாக இருந்தாலும் வக்ரோநீசம் ஆனதுனால கொஞ்சம் ஏதாவது ஒரு கர்மாவை கழிப்பதுக்குண்டான வாய்ப்பை கொடுத்தே தீரணும் இல்லையா அவர். அப்போ தந்தைக்கு ஏதாவது செய்யும் பொழுது உங்கள் கர்மா கழியும் இல்லையா, அப்போ தந்தையினுடைய உறவுகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும்போது உங்கள் கர்மா கழியும் இல்லையா. அப்போ இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ 9, 10 தொடர்பு ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம், ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே கொடுக்கும் இந்த மாதம். அதுலேயும் மாற்றம் இல்லை. ஆனால் இருப்பினும் சுக்கிரன் நீசம் பெற்று, அதாவது உச்சம் பெற்று வக்கரமாக நீசகதி அடைகிறதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேச்சில் கவனமாக இருங்க. யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அதுவும் முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து வேண்டவே வேண்டாம். ஆனால் இந்த மாதம் தான் எல்லாமே வரும். ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி வரும், ஏதாவது நல்லா நடக்கிற மாதிரி வரும். ஆனால் அப்படி பண்ணிட்டீங்க அது உங்களை சிக்க விடுறதுக்கு உண்டான கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் செவ்வாய். இந்த செவ்வாய் போய் 10ல் நிற்கிது. 3 8 குடையவராகி 10ல் நிற்கிறார். முதல் 3 குடையவர் 8 குடையவர் 10ல் இருந்தால் தொழிலில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ஸ்தானபதி நீசம் ஆனாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா 10ல் செவ்வாய் இருந்தால் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, காய்கறிகள், மளிகைகள் சம்மந்தப்பட்டது, இது விவசாயம் சார்ந்தது எல்லாமே செவ்வாய்க்கு ஒரு வகையான ஒரு தொழில் தான். அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி உண்டு. ஏதாவது ஒரு வழியில் பணவரவு, தொழில் வளர்ச்சி இதெல்லாமே கொடுக்கும். ஆனால் 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுனால தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறதும் நல்லது. நிறைய மறைமுகமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்கள், குரு இயற்கையாகவே 9லிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால தடைகளை கொடுத்தாலும் குரு, அதாவது கேது தடைகளை கொடுத்தாலும் குரு ஒரு மருந்தாக செயல்பட்டு இருப்பார் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா
மார்ச் 29 உங்களுக்கு வந்து கண்டச்சனியாக வருது. கண்டச்சனி காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு அவர் பண்ணுற விஷயமே என்னென்னா கணவன் மனைவி பிரிச்சுடுவாங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனக்கசப்புகளை கொடுக்கும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதில் ஒரு விரிசல்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல அதில் உண்டான அனுபவங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் கோவப்படாமல் யோசிச்சு பண்ணினீங்கன்னா, அவர் செய்யறது சனி பகவான் செய்யறது நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது முற்றிலும் நமக்கு தெரிய வரும். அதற்கப்புறம் அதை திருத்திக் கொள்வது என்பது நம்மளுடைய கையில் தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தில் 5 மற்றும் 6ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 7க்கு போகிறப்போ கொஞ்சம் நேரடி பார்வையில் சிக்கும் பொழுது கொஞ்சம் நேர்மையாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் யார்? உங்களுக்கு 12ஆம் அதிபதி. இந்த சூரியன் விரயம், மனக்குழப்பங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறது சூரியன் தான். அவர் வந்து இங்கே உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்து கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், பயணத்தினால ஒரு திருப்தி இதெல்லாமே கடந்த மாதங்களில் கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ அவர் வந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறார் 14ஆம் தேதிக்கு மேலே. அப்போ 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. கணவன் மனைவியில் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது, அல்லது வந்து கொஞ்சம் இப்போது ஒரு சிலர் நம்ம இருப்போம், குடும்பத்தை விட்டு வெளிநாடு போகலான்னு இருக்கோம், குடும்பத்தை விட்டுட்டு பூர்வீகத்தில் குழந்தை குட்டியில் விட்டுட்டு மனைவியில் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது வெளியூரில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தை பயன்படுத்திக்கணும். அது ரொம்ப பயங்கர சக்ஸஸ் ஆகும். அது 14ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தோடு இல்லாமல் குடும்பத்தை விட்டு வெளியே போய் வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த 14ஆம் தேதிக்கு மேலே வருது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ 12ஆம் அதிபதி 7ல் போய் இருந்தாலும் கூட சூரியன், சனி, சுக்கிரன், ராகு, புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான சேர்க்கை இல்லை. ஒவ்வொரு ராசிக்கும் இது யோகத்தை கொடுத்துட்டு போயிருக்கு. உங்கள் ராசிக்கு அது 7ஆம் இடத்துல போயிருந்து குடும்ப ரீதியாக, திருமண ரீதியாக ஒரு ஏமாற்றங்களே கொடுக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சுக்கிரன் ராகு பெண் சாபம், பெண் சாபத்தின் மூலமாக பெண்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே போல் புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது படிப்பில் கவனமாக இருந்துக்கணும். படிப்பு மந்த நிலையை கொடுக்கும். அல்லது இதே உங்கள் ஜாதகத்தில் புதன் ராகு சேர்க்கை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு மந்த நிலையை கொடுத்துருக்கும். அல்லது படிப்புக்கு உண்டான வேலை இருந்திருக்காது. நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் வேலை பார்க்கறது ஒரு வேலையாக இருக்கும், அதற்குண்டான சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதெல்லாம் புதன் ராகு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இருக்கும். இப்போ மாணவர்களுக்கு இதே சேர்க்கை இப்போ இருக்குது, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த புதன் ராகு சேருது. ஸோ படிப்பில் கவனமாக படுத்திக்க சொல்லுங்கள். ஏன்னா படிப்பை தடையை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துடாது. அப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போகிற வேலையில் உங்களுக்கு எல்லாம் மறதி ஆகிறது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் போகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் புதன் ராகு சேர்க்கை இருந்தால். அப்போது சூரியனும் சனியும் சேர்க்கையாகி போய் உங்களுக்கு மீனத்தில் போகிறது இல்லைங்களா? அப்போ என்ன ஒன்று, சூரியன் சனியும் சேர்க்கைனா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசு அதிகாரிகள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அப்போ யாரோட சேர்றாரு? இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான ஒளியே இல்லாமல் நிழல் கிரகமாக இருந்து ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராகுவோட சேரப்போகிறார். அப்போ இத்தனை கிரகங்கள் இங்கே இருந்தாலும் இங்கே ராகு தான் ஹீரோ. இத்தனை பேர்த்தோட தன்மைகளை வாங்கி ராகு வெளிப்படுத்தும். ராகு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். ராகு நல்லா இல்லை அப்படின்னாலும், தசாபுத்தி நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் வேலை சார்ந்த இடத்துலையும் உங்கள் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலமாகவும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சால், உடம்பால், மனதால் எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் இது. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால இந்த மாதம் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா 7 பாதகம்னு சொல்லணும். 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால தெய்வத்தினுடைய கடாட்சம் உங்களுக்கு உண்டு. ராசியை பார்க்கறனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தப்பித்து வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால் இறை வழிபாடை கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம். திருச்செந்தூர் முருகனோ அல்லது முருகப்பெருமானோ அல்லது ஏதாவது ஒரு மகான்கள் வழிபாடையோ தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் தினமும் அனுதினமும் முடிஞ்சால் ஒரு நேரம் விரதம் இருந்து அனுதினமும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னால், தினமும் காலைல தீபம் ஏற்றி ஒரு நேரம் விரதம் இருந்து ஏதாவது ஒரு மகான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த 5 கூட்டு கிரக சேர்க்கை உங்களுக்கு பாதிப்பைகளை கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் குறையாமல் பெரிய அளவுக்கு ஒரு அவமானத்திலிருந்து தப்பித்து உங்களை வெளியே கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால நிறைய பேருடைய தொடர்பு, நிறைய இறை வழிபாடுடைய தொடர்பு ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி இந்த ஒரு மாத காலங்கள் இன்னும் அதிகமாக வழிபாடுகளை செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தை இந்த காம்பினேஷன் இருந்தால் மட்டுமே 100% பலிக்கும். காம்பினேஷன் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட யோகத்தை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. நன்றி. இது ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.